Objective type question, 14th one. A dash is a turn about a point. அப்போ ஒரு பாயிண்ட்ல இருந்து இப்படி டேர்ன் ஆகுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? That is rotation. So what is a rotation? Is a turn about a point. Next, a dash is a flip over line. Flipனா என்னது? Right and left மாறுறது தான் flip. ஸோ இங்க வந்து ஒரு மிரர் இமேஜ், ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னா இந்த பக்கமும் ரெண்டு இமேஜஸ் இருக்குன்னா இதோட ஃபிளிப் வந்து இது. அப்போ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் இஸ் அ ஃபிளிப் ஓவர் அ லைன். A dash is a slide move without turning or flipping. ஸோ நமக்கு இங்க ரொட்டேட்டும் ஆகுறது இல்ல, இந்த மாதிரி ஃபிளிப்பும் ஆகுறது இல்ல. ஆனா இந்த ஒரு பொசிஷன்ல இருந்து இங்க ஒரு பொசிஷன்ல மூவ் ஆயிருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். ஸோ இங்க இருந்து 2 பாயிண்ட் மூவ் ஆயிருக்குன்னா இங்க இருந்து 2 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஆகுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? ரொட்டேஷன்னா ரொட்டேட் ஆயிருக்கணும், ரிஃப்ளெக்ஷன்னா மிரர் இமேஜ் மாதிரி மாத்தி மாத்தி இருக்கணும், டிரான்ஸ்லேஷன்னா ஒரே பேட்டர்ன் அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும் ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்ல. நெக்ஸ்ட் 17th, the transformation. நம்மளுக்கு 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் படிச்சிருக்கோம். ரொட்டேஷன், ரிஃப்ளெக்ஷன், டிரான்ஸ்லேஷன் used in the picture. ஸோ இந்த பிக்சர்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்? ரொட்டேஷன் நடந்திருக்கா பாருங்க. இங்க இருக்கிற ஷேப்பும் இங்க இருக்கிற ஷேப்பும் மாறி இருக்கு. இந்த ஷேப் இங்க இருக்கு, இந்த ஷேப் இருக்கு. நான் என்ன பண்றேன்? ரொட்டேட் பண்றேன், இப்படி ரொட்டேட் பண்றேன், இப்படி ரொட்டேட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணின அப்புறம் நமக்கு இந்த ஷேப் வந்தாச்சு. இங்க இப்படி நம்ம ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, இந்த பாயிண்ட் எது? இந்த பாயிண்ட். இதுவும் நமக்கு கோயின்சைட் ஆகுதா? இந்த பாயிண்ட் இங்க இருக்கணும்னா இதே பாயிண்ட் இப்ப இங்க வந்திருக்கணும். சோ நமக்கு ரிஃப்ளெக்ஷன் கிடையாது, அதே மாதிரி டிரான்ஸ்லேஷனும் கிடையாது. டிரான்ஸ்லேஷனா என்ன? ஒரு சர்டைன் பாயிண்ட்ல அதே மாதிரி மூவ் ஆயிருந்திருக்கணும், அதே மாதிரி இருக்கணும். இங்க ஷேப்பே சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப நமக்கு இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் தான் நடந்திருக்கு. நெக்ஸ்ட், இங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ்ட் இன் த பிக்சர். சோ இது பாத்தீங்கன்னா ஷேப் அதே மாதிரி தான் இருக்கு. சரியா? ஃபிளிப் ஆகல, ரொட்டேட்டும் ஆகல. பாருங்க, இதுதான் ஷேப் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஆனா ஃபிளிப் இல்ல. ஃபிளிப்னா என்னது? ரைட் லெஃப்ட் மாறுறது தான் ஃபிளிப். அப்போ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா டிரான்ஸ்லேஷன். பாருங்க, இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இங்க என்ன நடந்திருக்கு பாருங்க. 1 2 3 4 5 5 ரைட், இங்க இருந்து 1 2 2 டவுன். அதே மாதிரி நம்ம இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 2 பாயிண்ட் மட்டும் செக் பண்ணலாம். இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நமக்கு இந்த பாயிண்ட் கோயின்சைட் ஆகணும். எவ்வளோ? 1 2 3 4 5, அதே மாதிரி 5 ரைட், 1 2 2 டவுன். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு. டிரான்ஸ்லேஷன்னா என்னது? சேஞ்ச் ஆஃப் ஷேப்பே கிடையாது, அதே ஷேப் தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் வேற பேட்டர்ன்ல டிஸ்டன்ஸ் மட்டும் மாறி மாறி இருக்கும். அதுதான் டிரான்ஸ்லேஷன். அடுத்ததான் 19th, you must rotate the puzzle piece 270 degree clockwise. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு விதமா போடலாம். 270 டிகிரி clockwise-ல ரொட்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? about a point P. இங்க P ல இருந்து நம்ம clockwise-ஆ ரொட்டேட் பண்றோம் to fit into a puzzle. இதுல எது சால்வ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா இது எங்க வந்துரும்? இது கீழே வரும். இது என்ன வந்துரும்? சைட்ல வரும். இது என்ன வரும்? மேல நமக்கு ஹாலோ இருக்கு. சரியா? இது 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்டா 180 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். 180 டிகிரி ரொட்டேட் பண்ணா திரும்ப இங்க வரும்போது இது இங்க வந்துரும். இது எங்க வந்துரும்? இந்த இடத்துல வந்துரும். இந்த ஹாலோ எங்க வந்துரும்? இந்த சைடு வந்துரும். நெக்ஸ்ட் 270 டிகிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப இன்னொரு ரொட்டேஷன். அப்போ இது எங்க போகும்? மேல போகும். இந்த சைடு எங்க வந்துரும்? இங்க வந்துரும். இந்த பக்கம் இருக்கிறது இங்க வந்துரும். சோ எங்க கோயின்சைட் ஆகுது பாருங்க? மேல இந்த பக்கம் இந்த சைடு. அப்போ தேர்ட் பசில் கோயின்சைட் ஆகுது. சரியா? இப்போ இங்க இதுவே நம்ம 270 டிகிரி clockwise, that will be equal to 90 டிகிரி anti clockwise. சரியா? பாருங்க, இந்த 270 டிகிரி வந்து clockwise ரொட்டேட் பண்றதுக்கு 90 டிகிரி ஆன்டி clockwise. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணா கிளாக், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணா ஆன்டி clockwise, ஆர் நம்ம என்ன சொல்லுவோம்? கவுண்டர் clockwise ரொட்டேட் பண்ணா பாருங்க, இந்த இடம் இங்க வந்துரும், இந்த இடம் மேல போயிடும், இந்த இடம் கீழே வந்துரும்.
கரெக்ட்டா இது கூட கோயின்சைட் ஆயிடுச்சா? கிளியர். சோ நான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் நமக்கு குடுத்திருக்கிற இந்த ஃபிகர். சரியா? இந்த Pன்ற பாயிண்ட்ல இருக்கிற ஃபிகர். இப்ப பாருங்க, இத கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணோம். இது என்னது 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டேன். அப்புறம் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு தடவ ரொட்டேட் பண்ணா 270 டிகிரி. பாத்தீங்களா? என்ன வந்திருக்கு? 3 ஒன் வந்திருக்கா? கிளியர். இப்போ இதுவே இதான் நம்மளுக்கு குடுத்திருக்க ஃபிகர். இதுவே நானு ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன். சேம் ஃபிகர். கிளியரா? சோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? 270 டிகிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணியிருக்கேன்? 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அத போட்டுக்கணும். இந்த மாதிரியான எ இது பார்த்தீங்கன்னா, நெறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல நெறைய வரும். The answer is third one. Okay.